வணக்கம்ங்க. என்ன அப்படி உடல் ஆரோக்கியத்திற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா? "உப்பில்லா பண்டம் குப்பையிலே." அப்படிப்பட்ட உப்ப நாம எப்படி பயன்படுத்தினா அது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நான் என்னுடைய அனுபவத்துல செய்துட்டு வரத உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது. முதல்ல உப்பு நம்ம எப்படி பார்த்து வாங்கணும்? அந்த உப்பை எப்படி நம்ம பயன்படுத்தணும்? எவ்வளவு பயன்படுத்தணும்? அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்த உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். எனக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்தது நான் குருவா மதிக்கிற என்னுடைய குருவான திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் தான். நான் இந்த மாதிரியான முறையில தான் கடந்த 10 வருடத்திற்கும் மேலாக என்னுடைய சமையலை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் டிவி பார்க்கும்போது, அப்போ டிவி சேனல்ல ஹீலர் பாஸ்கர் ஐயா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்போ உப்பை இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு உப்பை இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. எனக்கு புதுசா இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் ஏதோ புதுசு புதுசா சொல்றாரே, ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு புதுசு புதுசா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒண்ணா எனக்கு அப்பவே தோணுச்சு. சரி, இவர் சொல்றதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தானே இந்த மனுஷன் இந்த மாதிரி பேசுறாரு. நம்ம இதை பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சுதான் அது கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக இன்னை வரைக்கும் திரு ஹீலர் பாஸ்கர் சொன்ன நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல முதல்ல உப்பை பத்தி இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வைத்த ஒரு பழமொழி, உப்பில்லா பண்டம் குப்பையில சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த உப்பை எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உப்புல என்னடா ஆரோக்கியம்? உப்புனா என்ன கரிக்கும்? அதுல என்ன பெரிய ஆரோக்கியம் அப்படித்தானே யோசிக்கிறீங்க? அப்படி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அந்த உப்பை நீங்க இன்னைக்கு டிவி விளம்பரங்கள்ல இல்லாட்டினா ஏதாவது விளம்பரங்களை பார்க்கும்போது நிறைய விளம்பரங்கள்ல வர வார்த்தை என்ன வருது? அயோடின் கலந்த உப்பை நீங்க உபயோகப்படுத்துங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நீங்க அந்த பளபளான வெள்ளை வெளியேன்னு அப்படியே இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு வெள்ளைத்தன்மையை பார்த்துட்டு அப்படியே பவுடர் மாதிரி கொட்டனா அப்படியே கையில இருந்து நழுவி விடும். அந்த திருத்திரியாலாம் இருக்காது, அப்படியே மணல் மாதிரி கொட்டும். அவ்வளவும் கெமிக்கலுங்க, அத்தனையும் கெமிக்கல். அந்த மாதிரி உப்பை நீங்க தயவு பண்ணி வாங்கவே வாங்காதீங்க. இதுக்கு நீங்க சாப்பிடாமலே இருக்கலாம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். உப்பை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உப்பு எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் எந்த மளிகை கடையிலையும் வாங்காதீங்க. இதை மாத்துங்க. 2வது, வீதிகள்ல சைக்கிள்ல கொண்டு வருவாங்க சாக்கு மூட்டையில கட்டி. பெரும்பாலான ஊர்ல பெரும்பாலான இடங்கள்ல நிறைய, நானும் டவுன்ல தான் இருக்கிறேங்க, எங்க ஊர்லயும் அந்த மாதிரி இப்பவும் அந்த உப்பு எடுத்துட்டு வராங்க. ஒரு அண்ணா எடுத்துட்டு வந்து தருவாங்க. நான் அது முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பதிவிலே போட்டிருக்கேன். அந்த அண்ணா உப்பு எடுத்துன்னு வர அண்ணன் கிட்ட பேசியே பதிவு போட்டிருக்கேன். சாக்கு மூட்டையில கட்டி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஊருக்குன்னு உப்பு மண்டி கண்டிப்பா இருக்கும். தேடி கண்டுபிடிங்க. கொஞ்சம் மெனக்கடணுங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாம தான் மெனக்கட முடியணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாம தான் மெனக்கடணும், கஷ்டப்படணும், போய் தேடி வாங்கணும். நல்லது எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம தானே தேடணும். அப்போ ஊருக்குன்னு உப்பு மண்டி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல உப்பு போய் வாங்குங்க. அந்த கல்லுப்பு வாங்குங்க. அங்க சால்ட் எல்லாம் விற்க மாட்டாங்க. கல்லுப்பு மட்டும்தான் விற்பாங்க. அந்த கல்லுப்பு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வரும்போதே 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிங்க. கொஞ்சம் பல்காவே வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒண்ணுமே ஆகாது. நல்லா கவர் பண்ணி பேக் பண்ணி கட்டி வச்சிங்கன்னா காலத்துக்கும் கிடக்கும். உப்பு ஒண்ணுமே கெட்டு போகாது. சரி, உப்பு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இப்ப வாங்கிட்டு வந்த அந்த உப்பை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு 2வது பார்க்கலாம். உப்பு வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அந்த உப்பை நீங்க ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்ல சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி இல்லாத பட்சத்துக்கு நீங்க ஏதாவது பேன் கூட எடுத்துக்கலாம், இல்ல பாத்திரங்கள் எடுத்துக்கலாம். அலுமினிய பாத்திரம் வைக்காதீங்க, அது அவசியம். அது வைக்காதீங்க, ஓகேங்களா? அலுமினிய பாத்திரத்தை தள்ளி வச்சுட்டு இருக்க. நீங்க சில்வர் வைக்காதீங்க, அலுமினியம் வைக்காதீங்க. சட்டி இல்லாட்டினா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, இல்ல பேன் வச்சிருந்தா அதை கூட நீங்க வறுப்பட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. மண் சட்டி எடுத்துக்கோங்க. நான் மண் சட்டி தான் உபயோகப்படுத்துறேன். மண் சட்டி வச்சுக்கோங்க. நீங்க வாங்கிட்டு வந்ததுல ஒரு பாதி உப்பு போடுங்க. 1 கிலோ வச்சிருக்கீங்களா, 1/2 கிலோ கொட்டுங்க. கொட்டிட்டு அந்த உப்பை நல்லா வருன்னு வருங்க அந்த சட்டியில. வறுத்துட்டீங்களா? அப்போ அது கூட ஒரு விஷயத்த நம்ம சேர்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரைகள். எந்த கீரை வேணா சேர்க்கலாங்க. இதுதான் சேர்க்கணும் அதுதான் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன கீரை வேணா சேர்த்துக்கலாம். ஆனா நான் எப்பவுமே ஒரு கீரை சேர்ப்பேன், முருங்கைக்கீரை. நம்ம 4 கீரை கூட சேர்த்துக்கலாங்க. அதுல என்னென்ன கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, வல்லாரைக்கீரை, தூதுவளை கீரை. இந்த 4த்துல எது வேணா சேர்த்துக்கலாம். ஆனா நான் எப்பவுமே முருங்கைக்கீரை தான் சேர்த்துக்குவேன்.
இப்ப நீங்க 2-3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ உப்புக்கு நீங்க 2 கைப்பிடி நல்லா ஃபுல்லா 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு அதுல போட்டு அந்த உப்போட சேர்த்து இந்த கீரையும் நல்லா வறுவறுன்னு வறுத்துக்கோங்க. அந்த கீரை பச்சை நிறம் மாதிரி அந்த காய்ந்த சருகு மாதிரி உங்களுக்கு தெரியும். எடுத்து நீங்க நசுக்குனீங்கன்னா நல்லா படபடன்னு வரும் அந்த கீரை. அந்த மாதிரி நிலையில ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் கல்லுப்பை நம்ம பயன்படுத்தும் முறை. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சமையலுக்கு கல்லுப்பு பயன்படுத்தும் போது அந்த கீரையோட சேர்த்து உப்பை நீங்க பயன்படுத்துங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. சரி, இதையே நம்ம எப்படி சால்ட்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு 1/2 கிலோ எடுத்து போட்டு வறுத்து நீங்க உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குதோ, ஒண்ணுத்துல முருங்கைக்கீரை போட்டீங்களா, இன்னொன்றுல வல்லாரக்கீரை, இல்ல தூதுவளைக்கீரை, இல்ல முடக்கத்தான் கீரை, என்ன கீரை வேணா சேர்த்துக்கோங்க. கீரை 2வது கீரை போட்டுட்டீங்களா, அடுத்த 1/2 கிலோவுக்கு அதை நல்லா வறுவறுன்னு அதே மாதிரி காய்ந்த சருகு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு நல்லா ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் தூள் உப்பை தயாரிக்கும் முறை. இப்படிதாங்க, இந்த முறையில தான் நாம உப்பை பயன்படுத்தணும். கல்லுப்பு எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டேன். தூள் உப்பை எப்படி வறுத்து ஆற வைத்து அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த முறையில தான் நாம உப்பை பயன்படுத்தணும். இதுதாங்க உப்பை பயன்படுத்தும் முறை. இதை எனக்கு ஹிலர் பாஸ்கர் சொன்ன அன்னை நாள்ல இருந்து விளையாட்ட ஆரம்பிச்சு கடந்த 10 வருஷத்துக்கும் மேலா நான் என்னுடைய சமையல்ல இப்படிதான் உப்பை பயன்படுத்துறேன். இன்னைக்கு அயோடின் உப்பு வாங்காதீங்க, இந்து உப்பு வாங்குங்க, அந்த உப்பு வாங்குங்க, இப்படி வாங்குங்க சொல்றாங்க பாத்தீங்களா. இந்து உப்பு கூட காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாங்குறதுக்கு பைசா இல்லைன்னா தோணாது. நீங்க இந்த மாதிரி சுலபமா வீட்டிலே நீங்க உப்பை பயன்படுத்தி நீங்க சமையல்ல போட்டு பாருங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. தயவு பண்ணி மார்க்கெட்ல விற்கிற அயோடின் கலந்த உப்பு வாங்கவே வாங்காதீங்க. அது உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கை விளைவிக்கும். ரொம்ப சுலபம் தானங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் பழமொழி உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அப்ப இந்த உப்புல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. சில பேர் கல்லுப்பு பண்ணும்போது அந்த வறுத்து அரைச்சிட்டு அந்த புடைச்சி கீரையை தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளவே தள்ளாதீங்க. அந்த கீரையோட சேர்த்து சமையல் செய்யுங்க. ஏன்னா கீரை தினமும் உடல்ல எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த கீரையை தினசரி நம்ம எடுத்துக்கலனா கூட அட்லீஸ்ட் இந்த உப்பு மூலமாவது நம்மளுக்கு உணவுல சேருது இல்ல, மில்லிகிராம்ல கூட சேருது இல்ல. ஸோ அதனால கீரையை பயன்படுத்தி நீங்க அந்த கீரையை தள்ளி விட்டுறாதீங்க. கீரையோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியம். என்ன நண்பர்களே, இந்த பதிவை முழுசா நீங்க பாத்தீங்களா? இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் என்னுடைய சமையல்ல பயன்படுத்திருக்கிறோனோ ஆரோக்கியமான விஷயங்கள் அதை உங்கள்கிட்ட பதிவா நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க கொடுக்குற கமெண்ட் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க கமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ, ஷேர் பண்றீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ, மறக்காம உப்பை இந்த முறையில பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஓகே நண்பர்களே, வேற ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். டேக் கேர்.